Hi, hello, good morning. Right now I am standing in the brinjal field. Here you can see lot of brinjal plants. It's in flowering stage right now. See, brinjal flowers. And also started fruiting also. I will show you later. In this video I just want to share one thing. Why we are applying mulching material to brinjal field and what is the purpose and what is the uses. So here you can see this is the mulching. We use banana leaves and maize stover. We can use paddy straw, ragi straw as well. See, mulching material. We are applied the entire field. So between two rows, so there is some gaps. In that gap, we are applied that mulching material. Some farmers they are applying that plastic mulching, plastic seed. So they are buying plastic seed from market and they are put it over here. And they are making one walls. In that walls, they are planted that saplings, seedlings. But in natural wise, so these are the crop residues. After harvest, and the maize oda stores எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம இங்க போட்டு யூஸ் பண்ணலாம். And one more that banana leaves. Every time இந்த டீட்ராஷிங் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பனானா லீவ்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம ஃபீல்டில் மல்ச்சிங் மெட்டீரியலை யூஸ் பண்ண முடியும். See here. மெய்ஸ் பிளான்ட்டோட அந்த வேஸ்ட்டு அப்புறம் பனானா லீஃப் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் மல்ச்சிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒய் வி ஆர் அப்ளைங் மல்ச்சிங் மெட்டீரியல்? எஸ், மேஜர்லி இட் வில் சப்ரஸ் தட் வீட் க்ரோத். களை கட்டுப்பாடில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மோடாக்கு. களை வந்து ஃபுல்லு கண்ட்ரோல் ஆகும். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நாங்கள் ஹேண்ட் வீடிங் பண்ணோம். சி, பிஃபோர் வி டிட் ஒன் ஹேண்ட் வீடிங். After only we applied this mulching material. Now you can see that weeds grow. எங்கேயோ ஒன்று மட்டும்தான் இருக்கும் பாருங்கள். வீட்ஸோட க்ரோத் வந்து ஃபுல்லாக சப்ரஸ் ஆகியிருக்கு. அண்ட் ஒன் மோர், இட் ஆல்சோ கண்ட்ரோல் சாயில் டெம்பரேச்சர் ஆஸ் வெல் அண்ட் இட் கண்ட்ரோல் சாயில் எரோஷன் அண்ட் இட் வில் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி டு தி சாயில். ஸோ சாயிலில் இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதோட அந்த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி எல்லாம் இது இம்ப்ரூவ் பண்ணுது. See here, soil moisture content. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இரிகேஷன் பண்ணோம். ஆல்மோஸ்ட் டுடே 8 day I think. See the moisture content. இன்னும் மாய்ச்சர் அங்கேயே இருக்குது சாயில். ஸோ இரிகேஷனும் நம்ம அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தீஸ் மல்ச்சிங் மெட்டீரியல் வில் கன்சர்வ் தட் சாயில் மாய்ச்சர். And one more, that weeds growth also suppress. And majorly soil evaporation. Mulching will reduce the amount of water evaporate from the soil. Soil evaporation reduce பண்ணுறதால நமக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகலை ஃபீல்டு. இரிகேஷன் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 15 days ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் அதுவே போதும். அது சாயில் மாய்ச்சரை கன்சர்வ் பண்ணி அப்படியே வச்சுருக்கோம். If you want to make your soil more fertile, please try to apply this kind of mulching material to the soil. So once crop, that main crop will get harvest. இது ஹார்வெஸ்ட் முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வேறு இடத்துல போடணும்னு அவசியம் இல்லை. These mulching material will get decomposed and then converted into the humus-ஆ கன்வெர்ட் ஆகி சாயிலுக்கு தான் அது போய் சேரும். சாயில் will get more fertile. ஃபுல்லாக அங்கே டார்க் பிளாக்கிஷ் கலரில் ஆகும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு அப்ளை கவுடங், ஸோ வாட் எவர் எஃப்ஓஎம் அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இது மேலே நீங்கள் கொடுக்கலாம். அந்த பிளான்ஸ் வில் கெட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். அதோட ரூட்ஸு இது வரைக்கும் வந்திருக்கும். ஸோ நீங்கள் இது மேலே நீங்கள் அப்ளை பண்ணுறதால இதுவும் டீகம்போஸ் ஆகும். சி பாருங்கள் எவ்வளோ மல்ச்சிங் மெட்டீரியல் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த மெய்ஸோட ஸ்டோவர், banana leaves. ஃப்ரூட்டிங்கில் இருக்குது, நீங்கள பார்த்தா தெரியும். See, brinjal fruits. Not only this material, you can also use paddy straw, ragi straw, whatever. பிளாஸ்டிக் ஒன்று விட்டு வேறு நம்ம கிராப் வேஸ்ட்டு எதாக இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு வந்து பிளாஸ்டிக் மல்ச்சிங் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண முடியும். பிளாஸ்டிக் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதால் சாயிலோட ஸ்ட்ரக்சர் தான் டேமேஜ் ஆகும்.
சி சாயில் ஸ்ட்ரக்சர், சாயிலோட டெக்ஸ்சரை பாருங்கள் எப்படி இருக்கும். ட்ரை டு அப்ளை மோர் naturally available mulching material, and please don't use any chemical weedicides for weed control. So weedicide நம்ம கொடுக்கறதால, and weedicide will control 20% weeds only, remaining that 80% effect soil தான் ரொம்ப டேமேஜ் பண்ணும். it will damage that soil மைக்ரோ ஆர்கானிசம், நல்ல மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் சாயில் இருக்கிறது எல்லாம் டேமேஜ் ஆகும். So avoid that chemical weedicides and try to use these kind of mulching material, naturally available mulching material, paddy straw, ragi straw, maize stover, banana leaves, whatever natural அந்த பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கிற நம்ம வேஸ்டேஜெலாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம மல்ச்சிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ண முடியும். பிளாஸ்டிக் மல்ச்சிங் யூஸ் பண்ணுறாங்க, பட் காஸ்ட் வைஸ் இட் இஸ் எஃபெக்டிவ். நம்ம இது நேச்சுரலாக நம்ம ஃபார்ம்லேயே கிடைக்கிற வேஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுக்க முடியும்.